இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அதிமுகக்குள்ள திரும்பவும் விவகாரம் கோகுலேந்திரா வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க. செங்கோட்டையன் அந்த விழாவில் கலந்துக்கல. கேட்டா எம்ஜிஆர் ஜெயலலிதா படமே இல்ல. குடியரசு தினத்தன்று கொடி குட்டி வந்தவன் தான் தேசபக்தனா? ஒருத்தன் கொடியை குத்தி கொண்டு வருவான், ஒன்று கொடியை குத்தாமல் வருவான். ஜெயலலிதா படம் போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? ஜெயலலிதாவுக்கு எதிரானவர் அவர். ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட நாம் ஜெயலலிதாவுக்கு எதிரானவராக இருக்க முடியுமா என்றால் எடப்பாடி எதிரானவரா? ஏதோ போடவில்லை படம், இது அல்ல பெரிய காரணம். மீண்டும் அதிமுக தன்னுடைய இடத்தை பெற வேண்டும். சின்னம்மாவினுடைய காலை பிடித்து அரசியலுக்கு வந்திருந்தாலும் அதை ரொம்ப கேவலமாக சொல்வார்கள். ஏதோ அவர் பதவியை எப்படி அடைந்தால் அதில் தன்மானம் இருந்ததா இல்லையா என்பது எனக்கு எப்பொழுது அவரை பற்றி சிந்திக்கின்ற போது தெரிகிறது. அவர் ஆட்சியை 4 ஆண்டு காலம் ஒழுங்காக நடத்திவிட்டார். ஒரு காமன் மேன், ஒரு விவசாயி, சொல்லிக் கொள்வதற்கு உண்டு, ஜெயலலிதாவுக்கு உண்டு, எம்ஜிஆருக்கு உண்டு என்றால் எடப்பாடிக்கும் உண்டு என்றால் அந்த தலைமையை அவர் அடைந்து விட்டார் என்பதுதான் பொருள். நான் சொல்லுகிறேன். அப்பயே செங்கோட்டையன் இப்படி பேசுகிறேன். எம்ஜிஆர் நிற்க வேண்டும், ஜெயலலிதாவும் நிற்க வேண்டும். எடப்பாடியினுடைய ரோல் அதில் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் இவர் சுவரித்துக் கொள்கிறார் என்று இப்பொழுது நிகழ்காலத்தில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்களும் கவுண்டர்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். எடப்பாடியை கொங்கு மண்டலத்திலேயே வீக் ஆக்குறீங்கன்னு கேட்குறீங்க. அதிமுக வலிமையா வீழ்த்தி என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுது இன்னொருவன் நம்மை நோக்கி வருகிறான், மீண்டும் ஒரு ஆட்சியை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நிலையில் மீண்டும் இதை சிதறடித்து விடுவீர்களே, ஆனால் அதன் மூலம் நீங்கள் எல்லாருமே இல்லாமல் போவீர்கள். அதிமுகக்குள்ள திரும்பவும் விவகாரம் கோகுலேந்திரா வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க. செங்கோட்டையன் அந்த விழாவில் கலந்துக்கல. கேட்டா எம்ஜிஆர் ஜெயலலிதா படமே இல்ல. அந்த திட்டத்தை எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே பங்கு ஜெயலலிதா அவர்களுக்கும் இருக்கு. அவங்க பாடல அதனால நான் கலந்துக்கலன்றாங்க. திரும்ப அதிமுகக்குள்ள ஒரு சொல்லுகிறேன். ஏதோ இவர்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது. செங்கோட்டையனுக்கோ இந்த அம்மாவுக்கோ இருக்கிறது. அது தான் உரிய இடத்தில் வைக்கப்படவில்லை என்பதனால் இருக்கலாம். யாருக்கும் மனிதனுக்கு தோன்றும். ஒரு புலவன் ஒரு மன்னனிடம் சொல்லுகிறான், உன்னுடைய பரிசு எனக்கு தேவையில்லை, நீ வரிசை அறிந்து கொடுக்கவில்லை, மட்டமானவனை முன்னிறுத்துகிறாய், அவனை பெரிதாக கொண்டாடுகிறாய், என்னையும் கொண்டாடுகிறாய் என்றால் நீ அவனையே கொண்டாடிக்கொள் என்று போய்விட்டான். வரிசை அறிந்து கொடுக்க வேண்டும் என்று பழைய புலவன் அவ்வளவு ஒரு சுயமதிப்போடு இருந்தான். அதுபோல் இவர்களும் சுயமதிப்பை தேடுவது தவறு என்பது என்னுடைய கருத்தல்ல. செங்கோட்டையன் பழைய ஆள், ஜெயலலிதாவுக்கு ரொம்ப முந்திய ஆள். அவர்களெல்லாம் இவர்களெல்லாம் வைத்துத்தான் ஜெயலலிதா கட்சி. ஜெயலலிதாவை தூக்கி எறிய முடிந்தவரா எடப்பாடி? இப்போ நானெல்லாம் யாரையும் எந்த பக்கமும் பிளந்து பேசுவேன். என்ன தவறு என்றால் தவறு என்று சொல்லி பார்ப்பேன். என்ன இழப்பு ஏற்படும் என்பது அப்புறம். ஆனால் இவர்களெல்லாம் அந்த ஒரே பார்வை, நம்ம குலதெய்வம் போல தான். அதுக்கு ஆடு வெட்ட வேண்டாம், ஆடு வெட்ட வேண்டும், மாடு வெட்ட வேண்டாம், மாடு வெட்ட, அவ்வளோதான். அதனால் ஜெயலலிதாவை புறக்கணிக்கக்கூடியவர் இல்லை. ஆனால் நான் என்ன பார்க்க வேண்டும் என்று செங்கோட்டையனுக்கு சொல்கிறேன். இந்த அம்மாவை விடுங்க, இந்த அம்மாவுக்கு என்ன என்று எனக்கு தெரியாது. செங்கோட்டையன் முதிர்ந்த அரசியல்வாதி, நான் பழகி இருக்கிறேன் அவரோட. நான் சொல்லுகிறேன், இந்த சின்ன விஷயமெல்லாம் பேசக்கூடாது. நீ குடியரசு தினத்தன்று கொடி குத்தி கொண்டு வரவில்லை, ஆகவே நீ தேசபக்தன் இல்லை என்று சொல்லக்கூடாது. குடியரசு தினத்தன்று கொடி குட்டி வந்தவன் தான் தேசபக்தனா? ஒருத்தன் கொடியை குத்தி கொண்டு வருவான், ஒன்று கொடியை குத்தாமல் வருவான். ஜெயலலிதா படம் போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? ஜெயலலிதாவுக்கு எதிரானவர் அவர். ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட நாம் ஜெயலலிதாவுக்கு எதிரானவராக இருக்க முடியுமா என்றால் எடப்பாடி எதிரானவரா? ஏதோ போடவில்லை படம், இது அல்ல பெரிய காரணம். மீண்டும் அதிமுக தன்னுடைய இடத்தை பெற வேண்டும். நல்லதாகவோ கெட்டதாகவோ ஒரு எடப்பாடியினுடைய தலைமை ஏற்பட்டு விட்டது. நான் அவர்களுக்கு யோசனை சொல்வதென்றால் இதைத்தான் சொல்வேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த அரக்கத்தனமான, ரொம்ப கேவலமான, ஒரு பெரிய குடிகேடியான இந்த அரசு, திமுக அரசு ஒழிய வேண்டும். அதற்கு நீங்கள் விஜயெல்லாம் ஒன்று சேர முடியும் என்றால் சேருங்கள். அது ஒரு வாக்கு சிதறாமல் இருப்பதற்கு வழிவகுக்கும். இந்த கட்டத்தில் போய் அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற போக்கு உங்களுக்கு இருக்குமானால் அது நல்ல காரியம். அவங்க ஜெயலலிதா படம் செங்கோட்டையனுக்கு தோன்றது ஏன் எடப்பாடி தோன்றல? நான் சொல்லிவிட்டேன், இருக்கும் பதில் நீங்கள் கேட்கவில்லை. கொடி குத்தி கொண்டு வராதனால் குடியரசு தினத்தில் நாம் தேசபக்தி அற்றவராக ஆகிவிடுவோமா? அது வேறு அடையாளம், அது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இருக்கட்டும், குத்தி கொள்வோம் அடையாளத்துக்காக.
தோதில்லை என்றால் விட்டு விடுகிறோம். அதனால் நாம் குடியரசு தினத்தில் பங்கு கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர. ஆனா அவர் அந்த விழாவில் கலந்துக்கலையே, குடியரசு தின விழாவில் கலந்துக்கலையே. கேளுங்க, இதல்ல அடையாளங்களின் வழியாக அரசியலை நடத்தாதீர்கள். உங்களுடைய நோக்கம் அது இல்லை. ஓகே, உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு உரிய இடம் அங்கே இல்லை என்கின்ற நினைக்கிறீர்கள். உங்களை தழுவிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கிறது. அதை செய்ய தெரிந்தவர் தான் அவர். நல்லதாகவோ கெட்டதாகவோ சின்னம்மாவினுடைய காலை பிடித்து அரசியலுக்கு வந்திருந்தாலும் அதை ரொம்ப கேவலமாக சொல்லுவார்கள். உருண்டு பிறண்டு காலை பிடித்தா அரசியலுக்கு வந்தோம் என்று. உங்களுக்கு ஒரு பெரிய தாத்தா இருந்தார், மகனுக்கு ஆக்கி பேரனுக்கு ஆக்கி எல்லாம் வலிமையாக காலை பிடிக்காமலே ஆக்குகின்ற அரசியலை உங்களுக்கு உண்டாக்கி தந்து விட்டார். அவர் கருணாநிதி மாதிரி ஒரு மனிதனுக்கு பிறக்கவில்லையே. கருணாநிதி ஆட்சியில் இருந்தார், மகனுக்கு உண்டாக்கி தந்தார், காலை பிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. பேரனுக்கு உண்டாக்கி தருவார், அவர் எல்லாருக்கும் உண்டாக்கி தருவார்கள். ஏதோ அவர் பதவியை எப்படி அடைந்தால் அதில் தன்மானம் இருந்ததா இல்லையா என்பது எனக்கு எப்பொழுது அவரை பற்றி சிந்திக்கின்ற போது தெரிகிறது. அவர் ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் ஒழுங்காக நடத்தி விட்டார். ஒரு காமன் மேன், ஒரு விவசாயி, பெசன்ட், அருமையாக நடத்தி விட்டார். அவருடைய பங்குக்கு சொல்வதற்கு இந்த குடிமராமத்து திட்டங்கள் கொண்டு வந்தார். அப்புறம் 10.5% அந்நியர்களுக்கு கொடுத்தார். என்னென்னமோ தைரியமாக செய்தார். 7.5% இந்த கல்லூரி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெறுவதற்கு அரசு பள்ளிகளுக்கு, அதெல்லாம் அவரை பொறுத்தவரையிலும் பெரிய சாதனை தான். சொல்லிக்கொள்வதற்கு உண்டு, ஜெயலலிதாவுக்கு உண்டு, எம்ஜிஆருக்கு உண்டு என்றால் எடப்பாடிக்கும் உண்டு என்றால் அந்த தலைமையை அவர் அடைந்து விட்டார் என்பதுதான் பொருள். நான் சொல்லுகிறேன். அப்பயே செங்கோட்டையன் இப்படி பேசுறாரு. இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவருக்குரிய இடம் இருக்கு. நான் இடம் கொடுக்கப்படவில்லை என்ற யாருக்கும் வருத்தம் இருக்கும். தகுதி வாய்ந்த மனிதர்கள், அவருக்கு முந்திய மனிதன் நான் என்று அவர் கருதுகின்றவர், அவருக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டியது எடப்பாடியினுடைய கடமை. அதெல்லாம் தெரியாதவர் இல்லை, எல்லாரையும் வளைத்துக் கொள்வார் அவர். அதெல்லாம் இப்போ முக்கியம். இந்த 3 பேர் தான் சிக்கலை தவிர அவரெல்லாம் சிக்கல் இல்லை. என்ன, இந்த கட்டத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இனிமேல் எங்கு போக முடியும், எங்கே போய் மரியாதை பெற முடியும்? இந்த பழனிசாமி போன்றவர்கள் வெளியே போய்விட்டார்கள். உங்களை தாறுமாறாக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். இனிமேல் அவர்கள் வெளியே நிற்கிறவர்கள், நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள். இந்த கட்சியை வீழ்த்தி விட்டால், வேலுமணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் எடுத்த ஒரு நிலைப்பாடு, ஸ்டாண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், பிஜேபியோடு சேர்வதில்லை என்று எடுத்தார். மிகச்சிறந்த கோட்பாடு. எல்லா மோசமானவர்களும் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார்கள். கருணாநிதி சேரவில்லையா? ஜெயலலிதா சேரவில்லையா? யார் சேரவில்லை? பிஜேபியோடு. கற்பு என்பது யாருக்கும் கிடையாது. பிஜேபியோடு சேர்வது கற்பற்ற நிலை என்றால் அந்த கற்பு யாருக்கும் கிடையாது. ஒவ்வொரு கட்டத்தில் சேருகிறார்கள், ஒரு கட்டத்தில் பிறகு இந்த நாடு மறுபடியும் விழிப்போடு இருப்பதனால் பிஜேபியோடு நிலையாக உறவு கொள்ள முடியவில்லை, வெளியே வந்து விடுகிறார்கள். இதில் மிக சிறந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடப்பாடி எடுத்தது. இவர்களோடு சேர்ந்து இவன் தான் நாம் மாற்று கட்சியாக இருப்பதற்கு தோல்விக்கு காரணம். இவன் உன்னுடைய முகத்திலே முழிக்கக்கூடாது என்று இவ்வளவு துன்பங்களுக்கிடையே, மைய அரசின் வலிமையான அதிகாரத்திற்கிடையே, அமித்ஷா போன்ற எந்த நிலைக்கும் போவார்கள் என்கின்ற மனிதர்களுக்கிடையே அவன் நோக்கத்தை அடைவதற்கு அவன் ஒரு தராதரத்தையும் பார்க்க மாட்டான். எந்த கட்டத்திற்கும் போகக்கூடிய மனிதர்கள் அமித்ஷா போன்றவர்கள் என்று தெரிந்திருந்தும் கூட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அது சிறந்தது ஒன்று. 2வது, இந்த கட்சி அவருடைய பேர் சொல்லுகின்ற வகையிலே அவர் ஆண்டிருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி வாய்க்கால் 85% இவர் செலவு செய்திருக்கிறார் இவருடைய அரசியல். ஜெயலலிதா அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அப்பொழுதும் இவர்தான் ஜெயலலிதாவிடம் போராடி அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது இவருக்கு தான் தெரியும், அந்த பகுதிக்காரர். ஆகவே இவருடைய ரோல் மோசம் என்று பெறவில்லை. நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் நிற்க வேண்டும், ஜெயலலிதாவும் நிற்க வேண்டும். எடப்பாடியினுடைய ரோல் அதில் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் இவர் சுவீகரித்துக் கொள்கிறார் என்று இல்லை. இப்பொழுது நிகழ்காலத்தில் நீங்கள் எடப்பாடியை வீழ்த்தி விட்டு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்களும் கவுண்டர்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். எடப்பாடியை கொங்கு மண்டலத்திலேயே வீக் ஆக்குறீங்கன்னு கேக்குறீங்க. அதிமுக வலிமையா வீழ்த்தி என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? ஆகவே அவருடைய பங்கே இல்லை. இவர் பெருமையாக பேசினார் என்று சொன்னால் நாம் கடுமையாக கண்டிக்கலாம். நீ ஒன்றுமே இல்லை, நீ என்ன வெற்றி விழா கொண்டாட? ஸ்டாலின் நாளைக்கு கொண்டாடாமல் ஒரு தடுத்துக் கொள்கிறார். 85% நாங்கள் செய்திருக்கிறோம், 15% செய்து முடிக்க மாட்டேன் என்கிறாய். நீ நாளைக்கு டங்ஸ்டன் மாதிரி நீயும் அங்கே வந்து நிற்பாய், எனக்கு ஒரு வெற்றி விழா என்று சொல்வாய். நான் தான் இந்த வாய்க்காலை திறந்தேன் என்று சொல்வாய். ஆகவே இதற்கு காரணம் நாங்கள் என்று ஒரு கெட்டிக்காரத்தனமாக அவருக்கு தெரிந்த அரசியலின்படி அவர் போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே இது ஸ்டாலின் பெருமை கொண்டாடுவதை விட எடப்பாடி கொண்டாடுவது நல்லது என்று சொல்லிவிட்டு இங்கே வாருங்கள். ஜெயலலிதாவை எந்த கட்டத்திலும் விடாதவர். நான் சொல்கிறேன், உங்களுடைய சொந்த கோபதாபங்களை
நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், மேலே விழுந்து உங்களுக்கு தீர்க்க கடமைப்பட்டவர் எடப்பாடி, அது வேறு. ஆனால் அதன் காரணமாக அவரை பலவீனப்படுத்திவிட்டு இனிமேல் உங்களில் யார் இந்த அந்த அம்மா பேர் என்ன, சசிகலா, இல்லை அந்த கோகுலேந்திரா, அவர்கள் தலைமை தாங்கி இந்த கட்சியை நடத்த முடியுமா? முடியாது. ஆகவே ஒரு முதலமைச்சராக இருந்தவருடைய தோற்றத்தோடு இந்த கட்சியை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற போது அவரை நீங்கள் வலிமையற்றவர்களாக ஆக்காதீர்கள். உங்களுடைய இடம் எதுவோ அந்த இடம் முக்கியம். நான் செங்கோட்டையனுடைய இடத்தை கோருவது மோசமானது என்பது என்னுடைய கருத்தில் தகுதியானது. ஒவ்வொரு மனிதன், ஒரு புலவன் சொன்னது போல், வரிசை தெரியாத மன்னனிடம் நான் எதற்கு பரிசு வாங்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு போய்விட்டான். எவ்வளவு பெரிய தன்மானம் பாருங்கள். அதனால் செங்கோட்டையனுடைய இடம் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும், சரி செய்து கொள்வார் எடப்பாடி, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தி பலவீனப்படுத்தி விடாதீர்கள். இப்பொழுது இன்னொருவன் நம்மை நோக்கி வருகிறான், மீண்டும் ஒரு ஆட்சியை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நிலையில் மீண்டும் இதை சிதறடித்து விடுவீர்களே, ஆனால் அதன் மூலம் நீங்கள் எல்லாருமே இல்லாமல் போவீர்கள். அதன் மூலம் மீண்டும் இந்த காங்கிரஸ்காரன் முட்டாள் மாற்று அரசியல் கட்சியாக வருவதற்கு 50 ஆண்டுகளாக அவனுக்கு துப்பில்லை. இந்த சிதம்பரத்தையும் மற்றவர்களையும் வெளியே போக சொல்லிவிட்டு ஒழுங்கான தலைமையிடம் காங்கிரஸ் வந்திருந்தால் மாற்று அரசியலை எடுத்திருப்பார்கள். மூப்பனார் எடுத்த அரசியலை எடுத்திருக்க வேண்டும். மூப்பனார் மட்டும்தான் முயன்றார். அந்த அரசியலை எடுப்பதற்கு துப்பில்லை அந்த காங்கிரஸ்காரனுக்கு. அதனால் இங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போது மாற்று அரசியலை எடுப்பதற்கு முன் வருகிறான். இவன் தான் இன்றைக்கு காட்சியில் இருக்கிறான். காங்கிரஸ்காரன் இருக்கிறானா, காலை நக்கி கொண்டு அவன் பின்னால் தெரிகிறான். எனக்கு 10 இடம் கொடு, 30 இடம் கொடு, 40 இடம் கொடு. இதை தவிர 10 பேர் நீங்கள் எம்பியாக ஆவீர்கள். உங்களுடைய ஆட்சி இருக்கிற போது சிதம்பரம் போல் எல்லாரும் மந்திரியாக ஆகி விடுவீர்கள். இல்லாவிட்டாலும் எம்பியாக வலிமையாக இருப்பீர்கள். நீங்கள் 10 பேருக்காக இந்த கட்சி என்கின்ற காரணத்தினால்தான் அது மாற்று அரசியல் கட்சியாக இல்லாமல் போய்விட்டது. அதே நிலைமை அதிமுகவுக்கு வரக்கூடாது. அது பிஜேபி முண்டுவது நாட்டுக்கு நல்லதில்லை. அது ஒரு இந்துத்துவா கட்சி, அது ஒரு பிளவுபடுத்துகின்ற சக்தி. அது மனிதர்களை, தமிழர்களை தமிழர்களாக பார்க்காமல் மதவாரியாக பார்க்கின்ற கட்சி. ஆகவே அது வரக்கூடாது. அதிமுக திமுக அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்க. பிஜேபியை ஒட்ட விடாமல் தடுத்து நீங்கள் அந்த எதிர் அரசியலை நடத்துவதற்கு நீங்களெல்லாம் துணையாக இருந்து, இல்லை என்றால் பிஜேபிக்கு போனால் போகலாம். பிஜேபி கூட்டணிக்கு போய்விட்டால் நீங்களெல்லாம் கீழே இறங்கி விடுவீர்கள். மேலே ஏறி அண்ணாமலை உட்கார்ந்து கொள்வார். ஓகே, அதானே அவர்கள் எடுக்கின்ற அரசியல். இப்பொழுது தனியாக வைத்து உங்களை பலவீனப்படுத்தியவர்கள் அவர்கள் தானே. இந்த பாமக போன்றவர்களும் சொந்த நன்மைக்காக போனவர்கள் தானே. எதற்கு அன்புமணி அங்கே ராமதாஸுக்கு கோபம், அதிமுகவோடு சேர்ந்து நாமும் வாழ வேண்டும், திருமாவளவனுக்கு இடம் கிடைக்கிறது என்று 2 எம்பி நம்ம தெருவில் இருக்கிறோம் என்று தான் அவர் கோபப்படுகிறார். மகன் அது இல்லாமல் அங்கே போனால் மந்திரி ஆகலாம், அல்லது வசதிகள் வரும், அல்லது வழக்குகள் நிற்கும் என்று கருதி போனார் என்று சொல்லுகிறார்கள். அது தப்பான ஸ்ட்ராட்டஜினால் பாமகவும் விழுந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சீர்கரிப்பான். அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அவன் பழைய காலத்தில் இருந்த 2-3% வாக்குகளோடு அவனை அங்கேயே வைத்திருக்க வேண்டும். நாட்டுக்கு நல்லது என்பதனால் சொல்லுகிறேன். ஆகவே எந்த காரணம் கொண்டும் நீங்கள் எடப்பாடியை பலவீனப்படுத்தி செய்கின்ற காரியம் உங்கள் கட்சிக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. நன்றிங்க. எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts.